ஸ்டேட்ஸ் தான் கோரிக்கை வைக்கணும், ஸ்டேட்ஸ் தான் அங்க இல்ல ஐயோ பாவம் என்ன பண்றது, உங்க கையில அதிகாரம் இருக்கு, நான் எதுவும் செய்ய மாட்டேன், திமுக கேட்டா தான் கொடுப்பாங்க அப்படிதானே, அதிமுக கேட்காது, திமுக கேட்கணும், ரைட், அப்படி வச்சுப்போம். அடுத்து 10,000 கொடுத்ததை 1000 ரூபா கொடுக்கறத ரெவடி கல்ச்சர்னு எவரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, எவரோ காணாம், கொஞ்ச நாளா அந்த வார்த்தையை காணாம். யார் பேசுனது? டபுள் என்ஜின் சர்க்கார், மணிப்பூர் என்ன ஆச்சுன்னு அவர் சொன்னார். ஓகே, அது ஒரு பக்கம் போகட்டும். அவங்க சொல்ற நிதியமைச்சர் கோயம்புத்தூர்ல வந்து சொன்னாங்க, கோயம்புத்தூருக்கு நாங்கள் 32 லட்சம் பேருக்கு முந்திரா லோன் கொடுத்துருக்கோம், இப்படி நிறைய அடிச்சு விடுவாங்க. உடனே அவர் கேட்டார், 34 லட்சம் பேர் தான் மொத்தமே எங்கள் மக்கள் தொகை, 32 லட்சம் பேருக்கு எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு. ஐ வில் டபுள் செக் அண்ட் கம் பேக் டு யூன்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட்டில் பேசும்போது அவங்க ட்விட்டர் ஹேண்டிலில் போய் பாருங்க, அதையே போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த கேஸ் மானியம் உங்களுக்கு வருதா? நீங்கள் விட்டு கொடுத்தீங்களா சார்? நான் விட்டு கொடுக்கல சார், எனக்கு வரல சார். எனக்கும் வரல, உங்களுக்கும் வரல. யாருக்காவது வருதான்னு நீங்க கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு நாங்க மானியத்தை தேவையானவர்களுக்கு கொடுப்போம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இவ்வளவு குறைஞ்ச பிறகும் கொடுக்காம ஏமாத்துறது யார் சார்? அது நேர டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ல போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடக்குதா? ஏமாற்றா இல்லையா? பெட்ரோல் விலையை குறைக்கன்னு சொல்லிட்டு குறைக்காம விட்டது உண்மையா இல்லையா? சரிங்க, இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப மோசமான அரசாங்கம்னே வச்சுப்போம். இவங்களுக்கு ஒழுங்கா திட்டம் அனுப்ப தெரியல, ஒண்ணுமே அனுப்ப தெரியல. எய்ம்ஸ் டிபிஆர் அனுப்பிட்டீங்க. அதான் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்குங்க. ஏன்னா அவங்க நேத்தா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க, அதனால ஒண்ணும் தெரியாது. இந்த எய்ம்ஸ் நீங்க பெரிய கில்லாடி தானே. எய்ம்ஸ் இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க? நில ஆர்ஜித பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு. நிலனால நின்னுகிட்டு இருக்கு. ஃபண்ட் அலாட் ஆயிடுச்சு, பிளான் அலாட் ஆயிடுச்சு, வர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபண்ட் அலாட் ஆயிடுச்சு. ஸ்டூடண்ட்ஸும் வேற காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இவங்க இந்த நில ஆர்ஜித பிரச்சனை முடிக்காம இருக்காங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெயிட் எந்த நில ஆர்ஜித பிரச்சனை, எத்தனை ஏக்கர் பிரச்சனை நம்ம பேசிடுவோம். இப்படி ஜெனரலா சொல்லிட்டே போக கூடாது. போய் தேடி கண்டுபிடிங்க, டேட்டா இருக்கு. இல்ல நீங்க தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட். இந்த ரயில் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு அது ஒன்றும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது இல்லையே, நீங்க கொடுக்க வேண்டியது தானே, அதை அமல்படுத்த வேண்டியது தானே. அவ்வளவும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நீங்க இணக்கமான அரசு இப்படி சொல்லும் போது நரேந்திர மோடி ஒரு வார்த்தையை கேட்டாரு. யார்? ராகுல் பார்த்து, உங்க தாய் மாமா வீட்டு பணத்தையா நான் கேட்கிறேன்னு கேட்டார். உங்க ராகுல் காந்தி கிட்ட இவர் கேட்டார். அப்ப ராகுல் காந்தி பிரதமரா கூட இல்லையா கேட்டார். அதே கேள்வியை நான் கேட்கிறேன், நரேந்திர மோடியோட தாய் மாமா வீட்டு பணத்தை நான் கேட்டா இணக்கமா இருந்து கேளுங்கன்னு சொல்லலாம். இது எனக்கு சொந்தமான பணம், நான் தான் வசூல் பண்ணி கொடுக்குறேன். நீ ஜிஎஸ்டின்னு போட்டு என்னுடைய உரிமையெல்லாம் எடுத்து போயிட்டு அங்கே வந்து ஏதோ உங்களுக்கு சலாம் போடணும்னா அதை தான் அவர் சொன்னார். டெல்லி இப்போ அது அமித்ஷா இல்லை பாதுஷா மாதிரி நடந்துக்கிட்டா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னார். அப்புறம் தாலிக்கு தங்கம் இப்போ அவர் சொன்னார் 4.25 லட்சம் பேர். இந்த 4.25 லட்சம் பேரும் 20, 21 எந்த வருஷம் கொரோனா வந்தது? 20. சரி, 20லேருந்து எவ்வளவு நாள்? அடுத்த அரசாங்கம் எப்போ வந்தது? 21. எத்தனை மாசம்? 15 மாசமா? 15 மாசத்துலயா 4.25 லட்சம்? அப்படி சொன்னார்னா ஜவஹர் அலி சொல்ற எல்லாத்தையும் சார் அந்த காலகட்டத்தில் கொடுக்க முடியாத வரிவா எதுவுமே இல்லாம போச்சு சார். பத்திரப்பதிவுல டாஸ்மார்க்ல எந்த எவ்வளவு டென்யூர் கொடுக்க முடியலன்னு கேக்குறாரு. அதுக்கு முன்னாடி கொடுத்தத பேச மாட்டேங்கிறாங்களே. ஒரே 2 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டது அப்படின்னு ரெக்கார்ட்ல இருக்கு சார். ரெக்கார்ட்ல இருக்கு 12 13 மாசம் மட்டும் தான் கொடுக்கணும். அது நம்ம உத்தேசமா பேச முடியாது. தவறு 10 வருடம் 9 வருடம் கொடுத்தோமே, அதை சொல்லுங்க சார். சரி, முடிச்சிட்டோம். அதாவது அவர் 9 வருஷம் கொடுத்தாரா தான் சொல்லணுமா, கொடுக்காத பீரியட சொல்லக்கூடாதான். என்ன பிரச்சனைனா அதை கட் பண்ணும்போது அதுக்கு முன்னால 2 வருஷம் நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னால 6 வருஷமா இவங்க 5 வருஷமா கொடுக்கவே இல்லையே. வேற குறைவா இருக்கு. ரன்னிங் கமெண்ட்ரி பேசிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டோம். நான் சொன்னது அவ்வளவு தப்பா சொன்னாங்க, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது அவங்க நேரம். ஒரு வார்த்தை அவங்க சல்மா சொன்னாங்க, உடனே நான் பேசுற போது நீங்க நிறைவு செஞ்சிருங்க. நம்ம அப்போ அது அந்த கொரோனாலாம் வர்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே நிப்பாட்டிட்டாங்க. சரி, கொரோனா வந்தபோது வருவாய் இல்லைன்னு சொன்னார்ல, 2 வருஷம் அந்த வருஷம் ரிட்டையர் ஆனா பென்ஷன் கொடுக்கணும்னு இளைஞர்கள் வேலைக்கு வர்றதை தடுத்து 60 வயசா மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க.
அப்போ பிடிச்ச சனியை இன்னைக்கு வர டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த டெர்மினல் பெனிஃபிட்ஸை கொடுக்கல. டிஏ ஒன்றிய அரசாங்கம் சொன்ன அறிவிச்ச பிறகும் இவங்க தமிழ்நாட்டில் கேட்க மாட்டீங்க. தொழிலாளர்களுடைய தோழர் நீங்க கேளுங்க. பறிச்சது நீங்க தானே, பறிச்சது நீங்க தானே. ஒரு வருஷம் முன்னால காங்கிரஸ் ஆட்சிகள் நிறைய கேள்விகளை விஜயதாரணியும் ஜவஹர் அலியும் எழுப்பி இருக்கிறாங்க. நீங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை மாநில அரசு இங்க செயல்படுத்துவதற்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காங்க. பதில் அதேதான். நம்ம கனகராஜ் ஐயா சார் சொன்னாங்க இல்லையா, நாங்க யாருடைய பணத்தையும் கேட்கல. இந்த மாநிலத்திற்கு உரிமையான மக்களுக்கு உரிமைப்பட்ட தொகையை செயற்படுத்திக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடமை. அத நீங்க எங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு, அதனால கொடுக்க கூடாது. நீங்க இந்திய ஏத்துக்கிற மாட்டீங்க, அதனால இப்ப கல்வி உதவி தரமாட்டோம். அப்புறம் உங்களுக்கு எந்த இந்தியாவுல எங்க டிசாஸ்டர் நடந்துச்சுனாலும் அங்கங்க பணம் கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க ஆளாத மாநிலங்கள் தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சி இல்ல, மக்கள் ஓட்டு போடல அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பைசா தரமாட்டாங்க. பல ஆயிரம் கோடி மக்கள் கஷ்டப்பட்டாலும் கூட ₹1 தரமாட்டாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு அடிமையாக இருந்து நாங்க எங்களுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாங்க இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்றாங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. நீங்க அது அடிமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அவங்க இணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது அல்ல, இணக்கம் கிடையாது. நீங்க என்னுடைய உரிமையை தர மாட்டீங்கன்னா அதுக்கு பேரு அடிமைத்தனம் தான். நான் காலில் விழுந்தா தருவேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? நான் கேட்டு வாங்குறது, தோல்ல கை போட்டு கேட்கறது வேற, உங்க காலில் விழுந்து கேட்கறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? அவங்க அதை வேணா அவங்க ஒரு அடிமைங்கிறத உரிமையா மாத்திக்கலாம். ஆனா எங்க தலைவருக்கு எங்களுடைய இயக்கத்துக்கு தெரியும் எது உரிமை. மாநில உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக பேசின ஒரு இயக்கம் இது. இன்றைக்கும் அதைத்தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு எங்களுடைய மக்களுடைய நலனுக்காக நாங்க எவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த 2000 கோடிக்காக நாங்க இந்திய கொண்டு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அதையும் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்படின்னா நீங்க உரிமைக்காக தாங்க மனுஷன் எதுக்கு வாழ்றது? அதுக்குதான் வாழணும். அதுக்குதான் நீங்க யாரோ ஒருத்தர் டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லிட்டு அவங்களை கொண்டு உள்ள விட்டா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பீகார்ல அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சா என்ன? இன்னைக்கு பீகார்லயும் வட மாநிலங்களே இருக்கவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு தான் வேலைக்கு வர வேண்டிய அளவுக்கு அங்க சூழ்நிலை இருக்கு. ஆனா நீங்க என்ன அவங்களுக்கு அடிமையா இருந்து அந்த ஆட்சியை கொண்டு விட்டோம்னா நம்ம நாடும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடும் அவங்களுக்கு எப்படி கல்வி கொடுக்காம எப்படி மூட நம்பிக்கைகளையும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசி மூட நம்பிக்கையும் மதத்தையும் மட்டுமே பேசி மக்களை மூளைச்செலவு செஞ்சு கொண்டு அவங்க இந்த நம்ம தமிழ்நாட்டையும் சீரழிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. எந்த அளவுக்கு நாங்க தேர்தல் வாக்குறுதியில 5 வருஷமா கொடுத்துடலாம் அப்படின்னு விஜயதாரணி சொல்றாங்களே, எனக்கு புரியல. என்ன ஒரு விஷயத்தை நம்ம தர்றோம்னு சொல்லிட்டோம்.